திரு செந்தில்வேல், 3 தலைவர்கள் முன்னெடுக்கக்கூடிய பரப்புரையில் வெளிப்படும் கருத்துக்கள் விஜய் நெருக்கடி கொடுக்கப்படுவதாக சொல்லக்கூடிய கூற்றை எப்படி சார்? விஜய் மக்களை சந்திப்பதற்கு தயாராக இல்லை, பரப்புரைக்கு செல்ல தயாராக இல்லை. காவல்துறை தரப்புல மிக தெளிவாக விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கேட்ட நேரத்தில் அவர்களுக்கு நாங்க அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்று. இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா சார், எல்லா தலைவர்களும் இன்க்ளூடிங் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் அல்லது திரு சீமான், பாஜக லீடர்ஸ் எல்லோருமே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 21ஆம் தேதி வரைக்கும், கடைசி நாள் பரப்புரை வரைக்கும் தங்களுடைய பயண திட்டத்தை காவல்துறையிடம் கொடுத்து அனுமதி வாங்கியிருக்கிறாங்க. விஜய் தரப்புடைய சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் முன்பாகத்தான் அவங்க காவல்துறையை அணுகுறாங்க. இப்போ இன்னைக்கு சார், நாளைக்கு அவர் திருநெல்வேலி தூத்துக்குடி போறாரு, நாளை மறுநாள் கடலூர், அதற்கு அடுத்த நாள் புதுக்கோட்டை நினைக்கிறேன். இந்த 3 ஊர்களுக்கு மட்டும் தான் இன்னைக்கு அனுமதி கேட்குறாங்க. இப்போ இந்த அனுமதி எப்படி கேட்குறாங்கன்னா, ஏற்கனவே இவங்க முன்கூட்டியே சில தலைவர்களுக்கு அங்கே ஒதுக்கியிருப்பாங்க, அந்த நேரம் அதே நேரத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஏற்கனவே வேற ஒரு தலைவர் அதே நேரத்தில் அதே ஊரில் பிரச்சாரத்துக்கு ஒதுக்கப்பட்டிருப்பார் இல்லையா, அந்த நேரத்தை இவங்க கேட்குறாங்க. திட்டமிட்டு ரத்தாகணும்னு இப்படி பண்ணுறாங்க. அப்படித்தான் பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. இல்லைன்னா நீங்கள் ஒரு முழு நேர அரசியல்வாதியாக ஆன பிறகு இன்னைக்கு களம் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையிலான கடும் போட்டியாகத்தான் இருக்கிறது. அப்போ ஒரு முடக்கணும்னு நினைச்சாங்கன்னு வைங்களேன், திமுக முடக்கணும்னு நினைத்தால் அதிமுகவை முடக்கலாம். கரெக்டா? அது நடக்கும். பாஜக தேர்தல் ஆணையத்தை வைத்து முடக்கணும்னு நினைச்சா திமுகவை பிரச்சாரமே செய்ய விடாம செய்யலாம். இந்த 2 தானே இங்க மாநிலத்தில் ஆளுங்கட்சி திமுக. இவங்க அதிமுக முடக்கணும்னு நினைப்பாங்க, அவங்க திமுக முடக்கணும்னு நினைப்பாங்க. இப்படித்தானே மற்ற எல்லோருமே களத்தில் நிற்கிறாங்களே. எடப்பாடி பழனிசாமி களத்தில் நிற்கிறார், சீமான் களத்தில் நிற்கிறார், ஸ்டாலின் களத்தில் நிற்கிறார், மற்ற எல்லாரும் அன்புமணி ராமதாஸ் களத்தில் நிற்கிறார், எல்லாருமே களத்தில் நிற்கிறாங்க. உங்க ஒருத்தரை தான் மொத்த பேர் முடக்கணும்னு நினைக்கிறாங்களா? அவங்க அப்படித்தானே சொல்றாங்க. அதுதான் சொல்றேன். இது உங்களுடைய சோம்பேறித்தனத்திற்கு உங்களுக்கு வேர்வை ஆகாது. வடிவேல் ஒரு படத்தில் சொல்வார்ல, ஐயோ என் உடம்பில் நீராய் சுரக்கிறது அப்படின்னா, இதுக்கு பேர் வேர்வை, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பார்ல, அந்த மாதிரி நமக்கு வேர்வை செட் ஆகாது. அதை நீங்க ஒத்துக்கிட்டு போங்கிறேன் நான் இன்னொன்று என்ன சொல்றேன் சார், அப்போ கூட நீங்க என்ன சொன்னீங்க, எல்லாரும் நீங்க தான் சொன்னீங்க, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வரட்டும், அதன் பிறகு என் தலைவன் வெளியில் வருவான் அப்படின்னு நீங்க தான் சவடால் விட்டீங்க. இப்போ தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தான் அமல்ல இருக்கு. இப்போ ஒருவேளை உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது, அப்படி வச்சுப்போம் ஒரு வாதத்துக்கு சார், ஒருவேளை நீங்கள் திட்டமிட்டு பழிவாங்கப்படுகிறீர்கள் என்றால் நீங்க சீனியர் ஜேர்னலிஸ்ட் சார், யாரை கொஸ்டின் பண்ணணும் சொல்லுங்க சார்? எலெக்ஷன் கமிஷன் தானே கொஸ்டின் பண்ணல. நீங்க இதுவரைக்கும் எங்கேயா எலெக்ஷன் கமிஷனை கொஸ்டின் பண்ணிருக்கீங்க? எங்கேயாவது யூனியன் கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணிருக்கீங்க? அப்போ நீங்க எல்லாவற்றையும் ஏதோ இடத்துல அரசியலாக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கணும்னு நினைக்கிறீங்க. அதான் ஃபேக்ட். சரி, நான் என்ன சொல்றேன் சார், உங்களை விட்டுருங்க, விஜயுடைய பரப்புரை விட்டுருங்க சார். நானும் இன்க்ளூடிங் நம்முடைய மாலை முரசு வரைக்கும் எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்துட்டேன். தாவேகாவினர் வேற யாராவது தீவிரமா பரப்புரை செஞ்சாது நீங்க பார்த்துருக்கீங்க? ஆதவர்ஜுனா ஒரு தொகுதியில் பண்ணிட்டு இருக்காரு. ரைட், நீங்க சொல்றீங்க, நான் நம்புறேன். வேற 234 தொகுதியில நீங்க யாரு? பாவம், ஒருத்தர்லாம் தனியா ஆந்திரா பஸ்ஸுக்கு கையை காட்டிக்கிட்டு இருக்கிறார். நான் யாரும் குறை மதிப்பீடு செய்ய விரும்பல. அப்போ நீங்க என்ன இல்ல, உங்களுக்குள்ளே உங்க வேட்பாளர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆட்கள் இல்ல, உங்களுக்குள்ள உங்க தலைவர் உங்களுக்காக பிரச்சாரம் வருவதற்கு தயாராக இல்ல. இப்படி பல்வேறு சிக்கல்களை வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்றீங்க? திருப்பி 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 திமுக தான் எங்களை முடக்குது, திமுக என்ன வாதம் இது? எனக்கு அது புரியவே இல்லை. ஒன்று. இன்னொன்று, அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது, நீங்க மாறுபட்ட கருத்துக்களை நம்ம ஒரு அரங்கில் பேசும்போதே நம்ம எல்லாத்தையும் அதை ஒவ்வொருவரும் பரஸ்பரம் எதிர்பார்க்கக்கூடியதான். நீங்க காத்திரமான விமர்சனங்கள் என்பது வேறு, கண்ணியமான வார்த்தைகளோடு விமர்சிப்பது என்பது வேறு. மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் அவர்களை குறித்து பேசிய வார்த்தைகள் என்பது அவர் வகிக்கும், யார் வகிக்கும், எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வைக்கக்கூடிய அந்த எதிர்க்கட்சி தலைவர் என்ற மாண்பிற்கே மிக ஒரு பெரிய ஒரு இழுக்கை சேர்த்திருக்கிறார் நான் நினைக்கிறேன். எப்படி சார் அந்த வார்த்தையை நீங்க சொல்லுவீங்க? எவ்வளவு அந்த வார்த்தையை நாங்கள் சுட்டி காட்ட கூட விரும்பல. அரசியல் மாண்பு என்ன? நீங்க நான் என்ன சொல்றேன், ஆட்சி காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது பரஸ்பரம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் கடும் விமர்சனங்களை வைத்திருக்கிறார். இங்கிருந்து திமுக விமர்சனம் வச்சிருக்குது. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அவருடைய பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று அதிமுக கொண்டு வந்த ஒரு இது, அதை ஆளுநர் ஒப்புதல் தரல, அது நிலுவையில் நிற்குது. அதற்கும் சேர்த்து வழக்கு போட்டு ஜெயலலிதா அம்மையாரின் பெயரில் அந்த பல்கலைக்கழகத்தை கொண்டு வருவதற்கு ஒரு முயற்சியை திமுக அரசு எடுக்குது. தேர்தலில் வெற்றி பெற்றவுடன், 2021 தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் துணை முதலமைச்சர் போய் பார்த்த 3 பேர்ல ஒருவர் ஐயா நல்லக்கண்ணு, ஒருவர் ஐயா சங்கரையா, முதுபெரும் தோழர்கள். இன்னொன்னு கேப்டன் விஜயகாந்த். அப்போ அவர் திமுக கூட்டணியிலே இல்லை, ஆனாலும் கேப்டன் விஜயகாந்த் போய் பார்த்து நன்றி சொல்கிறார். கேப்டன் விஜயகாந்த் திமுக மீது கடுமையான விமர்சனங்களை வைத்தவர். முத்தமிழர் டாக்டர் கலைஞர் இறந்த போது அவர் வெளிநாட்டில் சிகிச்சையில் இருந்தவர் நேரா எங்க தான் போனாரு? கலைஞருடைய நினைவிடத்திற்கு தான் சென்றார். அப்போ நீங்க ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நடக்கக்கூடிய ஒரு இந்த மாதிரி லைக்
இந்த மாதிரியான ஒரு டிபேட் நிகழ்ச்சியில் சார் எழும்பூர் எம்எல்ஏவாக இருந்த பரந்தாமன் ஜெயலலிதாமையாருடைய மரணத்தை ஒட்டி அந்த நிகழ்ச்சி நடக்குது. அவர் சொன்னார், தொலைக்காட்சியில் அதை பார்க்கும்போது நான் எழுந்து வணங்கினேன். அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க, என் கண்ணீரஞ்சிலே எழுந்து நின்று அவர்களை வணங்கி நான் தெரிவித்தேன். தலைவர் கூட்டு பாராட்டினார்னு அவர் சொன்னார். யாரும் அப்போ நீங்க அந்த போன்ற கண்ணியமற்ற வார்த்தைகளை எடப்பாடி பழனிசாமியினுடைய பதவிக்கு அழகல்ல. இல்ல அது எதிர்வினை. இப்ப நேற்றே கூட நம்ம அரங்குக்கு இந்த விவாதம் வந்தது. அதிமுக ஆதரவாளர்கள் கிட்ட நான் கேட்டேன், ஏன் இப்படி திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார், அவருக்கு இது அழகா அப்படின்னு சொல்லி. முரட்டு அடிமைன்னு திரும்ப உதயநிதி பேசிக்கிட்டே இருந்தா வேற எப்படிதான் நாங்க வந்து ரியாக்ட் பண்ண முடியும்? இந்த வார்த்தைகள் இருக்கலாம், இந்த வார்த்தை அவரை காயப்படுத்திருக்கலாம், தப்பு இல்ல. இப்ப நீங்க தீய சக்தின்னு தானே சொல்றீங்க, அப்ப பரஸ்பரம் நீங்க தீய சக்தின்னு சொல்லாதீங்க. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் பிரச்சனை. இப்ப நீங்க தீய சக்தின்னு ஏன் சொல்றீங்கன்னு யாரும் கேட்டது இல்லையே. இப்ப இவர் முரட்டடிமைன்னு சொல்றாரு, நீங்க பதிலுக்கு தீய சக்திங்கிறீங்க, ஊழல் சக்திங்கிறீங்க, வேற சொல்றீங்க, பரஸ்பரம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவர் பயன்படுத்தி அந்த ஒரு வார்த்தையை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு நான் பணியோடு கேட்டுக்கிறேன். போய் சேர்ந்திருக்கணுங்கிற வார்த்தை என்ன சார், நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சு நீங்க சொல்ல வைக்கிறீங்க, என்ன வார்த்தை சார் அது? அப்படி சொல்லலாமா? ஒரு அரசியல் மாண்பா பண்பட்ட ஒரு மனிதருக்கு, 50 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் கொண்ட ஒருவர் என்று சொல்லிக் கொள்பவருக்கு இது அழகே அல்ல. அதனால அது குறித்து நான் அதிகமாக பேச விரும்பல, தாட்டுறேன். இன்னொன்று, இந்த மும்மொழி கொள்கை உள்ளிட்டவற்றை பற்றி ஒரு வாதம் எழுந்ததுனால நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். தமிழ்நாட்டில் PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் ஹிந்திக்கு, மும்மொழியில் ஹிந்திக்கு 52 ஆசிரியர்கள், சான்ஸ்கிரிட்டுக்கு 15 ஆசிரியர்கள், தமிழுக்கு 0. இந்த தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல மும்மொழி கொள்கையில, அதுல பக்கம் 128 22.15 சமஸ்கிருதம் அதன் கலைப்பாங்குகள் மற்றும் பாடங்கள் ஊடே பரந்துபட்ட தனிச்சிறப்பான பங்களிப்புகள், இலக்கியங்கள், அதன் பண்பாட்டு தனிச்சிறப்பு, அறிவியல் இயல்பு காரணமாக சமஸ்கிருத பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் என ஒற்றை நீரோட்ட வரையறைக்குள் இருப்பதை விட, சிங்களா மாட்டிக்கிச்சு, அப்படி இருக்கக்கூடாது. சமஸ்கிருதம் மும்மொழி வாய்ப்பாட்டு மொழி தெரி உரிமைகளில் முதன்மையான ஒன்றாக பள்ளிகளிலும் உயர்கல்வியிலும் ஆற்றல் மிகு முன்னளிப்புகளுடன் முதன்மை நீரோட்டமாக இருக்கும். ஹிந்தியை திணிக்கல சார், சான்ஸ்கிரிட்டை திணிக்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கை பக்கத்தோட என்டா அதோட அத்தனை பக்கம் இருக்கு. இதை தாண்டி இன்னொன்னு இருக்குது. நீங்க வெறும் புதிய கல்விக் கொள்கையை வந்து வெறும் மொழி திணிப்பா நினைக்காதீங்க. அதுல 6ஆம் வகுப்பு கடந்த மாணவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு ஸ்கூலுக்கே வர வேண்டாம். மாறாக அவங்க பகுதியில் அவங்க சமூகம் சார்ந்த தொழில்களை பட்டியலிடுறாங்க. செருப்பு தைப்பது, மண்பாண்டம் செய்வது, முடி திருத்துவது எல்லாம் அதுல இருக்கு. இந்த தொழில்களை பள்ளிக்கு வராமல் அங்கு சென்று தங்கி பயில வேண்டும். சரிங்களா? அதனால இதை வந்து மேலோட்டமா சும்மா அது வேணாம். இது சமூக நீதிக்கு எதிரானது. நீங்க இன்னொரு தவறை சுட்டி காட்டி அதை வந்து நியாயப்படுத்துறதில்ல. இது தவறா இல்லையா, சமஸ்கிருத திணிப்பா இல்லையா என்ற தளத்தில் இது வந்து ஆபத்தான ஒன்று அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இங்க ஆழமா பதிவு செய்யணும். அப்புறம் நீங்க வந்து மூன்றாவதாக திரு சீமான் அவர்களை பற்றி கேட்டீங்க. திரு சீமான் அவர்கள் வழக்கம் போல தன்னுடைய பரப்புரையை தீவிரப்படுத்துறார். அவருமே என்ன சொல்றாரு, அவர் கொடுத்த அறிக்கையில தேர்தல் இடஒதுக்கீட்டு உள்ளிட்டவற்றை பற்றி அவர் மாறுபட்ட பார்வை வைக்கிறார். பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை ஒன்றிய அரசு உறுதி செய்த போது அன்றைக்கு அஇஅதிமுக ஆட்சி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை இங்கே கூட்டினார்கள். அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் திரு சீமான் அவர்கள் கலந்து கொண்டு வெளியில் வந்த பேச்சு எனக்கு வரிக்கு வரி நினைவிருக்கிறது. இது பாபா சாஹேப் அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் சாசன சட்டத்திற்கே முற்றிலும் எதிரானது. இது சாதி வாரியிலான இடஒதுக்கீட்டை ஒடுக்கக்கூடியது. அது அவ்வளவு கடுமையாக பேசியவர் இன்னைக்கு சாதி பார்த்து இடஒதுக்கீடு கொடுக்கணுமாங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறார். இல்ல தமிழ் சாதிகள் அப்படின்னு சொல்றாரு. தமிழ் சாதிகள்ங்கிற வார்த்தையை சொல்லல, தமிழ் சாதிகள்ங்கிற வார்த்தையை அவர் சொல்லவில்லை. தமிழர் என்ற அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறார். அது எப்படி சார்? நீங்க எனக்கு புரியல. தமிழர் என்ற அடிப்படையில் அப்ப மொழி வழியாகத்தான் நீங்க இடஒதுக்கீடு கொடுக்க போறீங்கிறதா ஆயிடுது. சாதி வாரியான இடஒதுக்கீடு தான் சார் இந்தியாவில் அமல்ல இருக்குது. மொழி வாரியிலான இடஒதுக்கீடா? அப்போ நீங்க அகைன் அதுவும் பாபா சாஹேப் அம்பேத்கர் இயற்றிய அரசியல் சாசன சட்டத்திற்கு உகந்ததா அப்படிங்கிற விவாதம் அறிவார்ந்த ஒரு சபையில எழுவதை நம்ம வந்து தவிர்க்க இயலாது. அப்ப பரஸ்பரம் ஆட்சியினுடைய பிரச்சனைகளை, நிர்வாக சிக்கல்களை சொல்லி, நாங்கள் ஆண்டபோது இதை செய்தோம் என்று சொல்லி, நாங்கள் இனி ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் என்று சொல்லி வாக்கு கேட்பது என்பது நாகரிக அரசியலுக்கான ஒரு பண்பட்ட சமூகத்திற்கு அது ஒரு உதாரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.